வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அரியர் கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா உங்களோட பென்ஷன் ரிவேஷன் வந்து எப்படி இருக்கும், அதே போல் உங்களோட அரியர் கேல்குலேஷன் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு அரியர் கிடைச்சிருக்குனாக்கா அதோட கணக்கீடு வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பற்றியும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பென்ஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபாய்க்கு மேலே ரிகவரி அமௌண்ட் போட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் மாதம் வந்து 3000 ரூபாய்க்கு மேலே ரிகவரி அமௌண்ட் பண்ணாங்க, சிவிபி ரிகவரின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட டோட்டல் சர்வீஸில் என்ன அமௌண்ட் வந்து அவர் வாங்கினாரோ, அதை பென்ஷன் வரும்போது கிராஜுவிட்டி கம்யூட்டேஷன் ப்ளஸ் இந்த ஏஜிஐ இந்த மாதிரி எல்லாம் டோட்டலாக என்ன அமௌண்ட் வந்தோ அதோட டபுளாக வந்து அவங்க வந்து ரிகவரி அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து சிபி கிராமில் வந்து கிரீவன்ஸ் போட்டிருந்தாச்சு. ஸோ அந்த கேஸ் வந்து இப்போ என்ன ஆயிருக்கு, எப்படி வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிகவரி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பற்றியும் ரெண்டாவது பாயிண்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலுக்கு பழைய வீடியோ பார்த்து உங்களோட சப்போர்ட்டை வந்து சேனலுக்கு கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம், அதாவது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் செப்டம்பர் மாதம் பென்ஷன் உங்களுக்கு கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அரியர் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு, இல்லை அரியருக்கான மெசேஜ் வந்து வந்திருக்கு அப்படின்னாக்கா உங்களோட பென்ஷன் ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாத பென்ஷன் வந்து நார்மல் பென்ஷன் தான் கிடைச்சிருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி ஓஆர்பி 2 படி உங்களுக்கு என்ன பென்ஷன் கிடைச்சிருந்துச்சோ அதே பென்ஷன் தான் வந்து கிடைச்சிருந்துருக்கும். அதுக்கான பென்ஷன் ஸ்லிப் வந்து பார்க்குறீங்க, இது செப்டம்பர் மாதத்தோட பென்ஷன் ஸ்லிப்பு. இது ஓஆர்பி 2 டேபிளில் என்ன அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்களோ 22,144 ரூபா தான் அவரோட பேசிக் பே. அதுதான் வந்து இவருக்கு செப்டம்பர் மாத பென்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரியர் அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 17,088 ரூபா வந்து அரியர் வந்து கிடைச்சாச்சு. அது வந்து செப்டம்பர் மாத பென்ஷன் வந்து கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அவருக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இவருக்கு வந்து இந்த அமௌண்ட்டு அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் கிரெடிட் ஆனதுனால இவரோட பென்ஷன் ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் மாத பென்ஷன் வந்து ரிவிஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு ஓஆர்பி 3 படி என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அதுதான் இந்த கேல்குலேஷனு. ஸோ இவருக்கு வந்து ஓஆர்பி 3யோட அரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17,088 ரூபா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 17,088 ரூபா வந்து எப்படி வந்தாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாத பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்பி 3 படி தான் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. இவர் வந்து 21 வருஷம் அவுல்தாரு, இன்வேலிட் அவுட்டில் வந்து, அதாவது மெடிக்கல் கேட்டகரியில் வந்து அவுட் ஆனவர். ஸோ இவரோட பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்பி 3 படி 22,144 ரூபா. இவரோட இன்வேலிட் டிசபிலிட்டி பென்ஷனோட அந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9,966 ரூபா. இந்த 22,144 45%, 75% இவரோட டிசபிலிட்டி. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல இவரோட டோட்டல் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 32,110 ரூபா ஆஸ் பர் ஓஆர்பி 3 படி செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவருக்கு வந்து பென்ஷன் கிடைச்சது. ஆக்சுவலாக செப்டம்பர் மாதமும் இவருக்கு இதே பென்ஷன் தான் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ ஓஆர்பி 3 படி இவரோட பேசிக் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் நம்பர் 7 படி 24,763 ரூபா இவருக்கு வந்து ஓஆர்பி 3 படி பேசிக் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அதுபடி இவருக்கு இந்த 45% அந்த டிசபிலிட்டி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11,144 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட டிசபிலிட்டி பென்ஷன் வந்து கவுண்டிங் ஆகுது. இது ரெண்டும் சேர்த்தாச்சுனாக்கா இவரோட பேசிக் பென்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 35,907 ரூபா வந்து அவரோட பேசிக் பென்ஷனாக வந்து மாறுது. இது வந்து ஓஆர்பி 3 படி அக்டோபர் மாத பென்ஷனில் இவருக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு மெசேஜ்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க, பென்ஷன் ரிவிஷனோட அந்த சர்வீஸ் பென்ஷன் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கணக்கீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம போட்ட கணக்கும் அவங்க சொன்னதுக்கு வந்து சரியாக தான் வந்திருக்கு. ஓஆர்பி 2க்கும் ஓஆர்பி 3க்கும் உள்ள வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு 3,797 ரூபா வந்து வித்தியாசம் வருது. அதாவது ரெண்டு அமௌண்ட்டை சேர்த்து சர்வீஸ் பென்ஷன் ப்ளஸ் டிசபிலிட்டி சேர்த்து என்ன அமௌண்ட் வந்து வாங்கியிருந்தாரோ அதுக்கு சர்வீஸ் பென்ஷன் ப்ளஸ் டிசபிலிட்டி இப்போ என்ன அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறாங்களோ அதுக்கான வேறுபாடு 3,797 ரூபா. ஸோ இந்த 3,797 ரூபாய்க்கு வந்து டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,899 ரூபா வந்து ஒரு மாதமும் வந்து டிஏ வந்து வருது. ஸோ இப்போது இந்த 3,799 ரூபாயோட 3 மாதம் அரியர் ப்ளஸ் இந்த டிஏவோட அரியர் இதெல்லாம் சேர்த்தா தான் இவருக்கு 17,088 ரூபா வந்து அரியர் அமௌண்ட் வந்து வருது. அந்த அமௌண்ட் இவருக்கு ஆல்ரெடி கிடைச்சாச்சு. அந்த அமௌண்ட்டோட மெசேஜும் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் 1ஆம் தேதி 1 அக்டோபருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அரியர் அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு, இல்லை குறைஞ்சின பிபிஓக்கோ இல்லை ஓஆர்பி 3 ரிவிஷனுக்கான மெசேஜ் வந்து வந்திருக்குனாக்கா உங்களுக்கு இந்த மாதம், அதாவது அக்டோபர் மாத பென்ஷன் கிரெடிட் ஆகும்போது ஓஆர்பி 3 படி ரிவைஸ்ட் ஆகிட்டு வரும். இது வந்து இந்த மெசேஜ் வந்து, அதாவது ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த ஓஆர்பி 3 வந்து ரிவைஸ் ஆகாது, ஏன்னா நீங்கள் வந்து அதை விட அதிகமாக வந்து நீங்கள் பென்ஷன் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கெல்லாம் தவறான மெசேஜும் வந்திருக்கு. அதனால் இந்த மாதிரி மெசேஜ் வந்தவங்க நீங்கள் ஓஆர்பி 2க்கும், அதாவது இப்போ வந்து நீங்கள் என்ன பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கும் ஓஆர்பி 3க்கும்
என்ன வித்தியாசம் ஆகுது, நீங்கள் ஓஆர்பி 3 விட அதிகமாக பென்ஷன் வாங்குறீங்களா? பேசிக் பென்ஷன் மட்டும்தான், டிஏ கால்குலேட் பண்ணாதீங்க. பேசிக் பென்ஷன் அதோட அதிகமாக வாங்குறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு டேபிளில் செக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு வந்து அதை விட கம்மியாக இருக்குது, ஓஆர்பி 3 விட உங்களோட பேசிக் பென்ஷன் வந்து கம்மியாக இருக்குது, 30 ஜூன் 2024 முன்னாடி வந்த பென்ஷன் மட்டும்தான், அதுக்கப்புறம் வரவங்க வந்து இதில் வரமாட்டீங்க, ஓஆர்பி 3 வந்து இன்க்ளூட் ஆக மாட்டீங்க. 30 ஜூன் 2024 முன்னாடி வந்த பென்ஷன் மட்டும் உங்களுக்கு ஓஆர்பி 3 விட கம்மியாக பென்ஷன் கிடைக்குது அப்படின்னாக்கா நீங்கள் சிபி கிராம்லையோ இல்லை ஸ்பார்ஸ்லையோ எங்கேயோ ஒரு இடத்த வந்து உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணி உங்களோட பென்ஷன் ரிவிஷனுக்கான அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட்ல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவிபி ரிகவரி வந்து ஒரு பென்ஷனருக்கு இவர் வந்து 2016 பிஎம்ஆர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்தார். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,08,234 ரூபா வந்து அரியர் அமௌண்ட் கொடுத்ததா வந்து இவரோட பென்ஷன் ஸ்லிப்பில் வந்தாச்சு. அந்த டைம்லேயே நம்ம சொன்னோம் இதுக்கான குறைஞ்ச பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகலை, ஆனால் ரிகவரி அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக அந்த டைம்லேயே வந்து நம்ம வந்து வீடியோவும் போட்டோம், சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டோம், ஸ்பார்ஸ்லேயும் வந்து கிரீவன்ஸ் போட்டோம். அந்த கிரீவன்ஸ்க்கான ரிப்ளை வந்து வந்தாச்சு. அது வந்து எங்களுக்கு ஏற்கும்படியாக இல்லாதனால நம்ம வந்து மேல் அப்பீலும் பண்ணியாச்சு. ஸோ அப்பீல் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு செப்டம்பர் மாத பென்ஷன் வந்து சரியான பென்ஷன் வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பென்ஷன் வந்து வந்திருந்தாச்சோ அதே பென்ஷன் வந்தாச்சு. அந்த ரிகவரி அமௌண்ட் வந்து எடுத்துட்டு நார்மலாக என்ன வந்து பென்ஷன் ஸ்லிப் ஜென்ரேட் ஆகணுமோ அவருக்கு வந்து என்ன பென்ஷன் கிடைக்குதோ அதுக்கான டிஏ அமௌண்ட்டு ப்ளஸ் அவரோட கம்யூட்டேஷன் டிடக்ஷன் அமௌண்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணி நார்மலாக இதுக்கு முன்னாடி அந்த ஒரு மாதம் வந்து தவறாக வந்த பென்ஷன் ஸ்லிப்பை தவிர்த்து அதுக்கு முன்னாடி எப்படி வந்து பென்ஷன் ஸ்லிப் கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதமும் ஜென்ரேட் ஆகிருக்கு. அவரோட ரிகவரி அமௌண்ட்டை வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதே போல் இந்த அமௌண்ட்டோட அந்த டிடக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு நார்மலாக பென்ஷன் ஸ்லிப் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சோ அந்த டைமில் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வந்து சிபி கிராமில் கிரீவன்ஸ் போடுங்க, அப்படி உங்களுக்கு வந்து ரிப்ளை வருது, அது வந்து உங்களுக்கு ஏற்கும்படியாக இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கிரீவன்ஸ் வந்து அப்பீல் பண்ணுங்கள். அப்பீல் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஸோ முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களோட ப்ராப்ளம் வந்து எந்த காரணத்தை கொண்டும் யாரும் வந்து சால்வ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. உங்களோட ப்ராப்ளத்தை நீங்கள் தான் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சியை எடுக்கணும். ஸோ அதனால் உங்களோட என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது வந்து சிபி கிராம்லையோ இல்லை ஸ்பார்ஸ்லையோ கிரீவன்ஸ் போடுங்க. சிபி கிராமில் எப்படி கிரீவன்ஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்பார்ஸில் எப்படி வந்து கிரீவன்ஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ பழைய வீடியோ பார்த்தா தான் அதெல்லாம் உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கறது மூலியமாவோ இல்லை நான் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சா அது வந்து சாத்தியம் இல்லை. ஒருத்தர் 2 பேருக்கு மேலாம் நீங்கள் எல்லாருமே கால் பண்ணி வரும்போது எனக்குமே அதுக்கான நேரம் வந்து இல்லை. எமர்ஜென்சியாக யாருன்னா இருக்குது, நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கீழே கேட்குறீங்க, நான் வந்து உங்களுக்கு கால் பண்ண சொல்லியோ உங்களோட டாக்குமெண்ட் அனுப்ப சொல்லியோ நான் உங்ககிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன்னா அவங்ககிட்ட மட்டும் நான் கண்டிப்பாக பேசுவேன். அவங்களுக்கான ப்ராப்ளம் என்னவோ அது வந்து சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சி வந்து எடுப்பேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எவ்வளோ டாக்குமெண்ட் அனுப்பிச்சாலும் நான் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து வீடியோ பார்க்கறத வந்து சுத்தமாக தவிர்த்துட்டு டைரெக்டாக வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இந்த டாக்குமெண்ட் அனுப்பிச்சிட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கறதுனாலையோ இல்லை கால் பண்ணி வரதுனாலையோ உங்களோட ப்ராப்ளத்தை வந்து கண்டிப்பாக நான் வந்து சால்வ் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து காலும் அட்டன் பண்ணுற போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கான டைம் வந்து நான் வீடியோ மூலிமா ஆல்ரெடி ஒதுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களோட ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்தில் அந்த வீடியோ கீழே உங்களோட ப்ராப்ளம் என்னவோ அது வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, அதுக்கான டாக்குமெண்ட் வேணுன்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அந்த கமெண்ட்லேயே உங்களோட டாக்குமெண்ட் வந்து சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி டாக்குமெண்ட் சென்ட் பண்ணும்போது அதுக்கான ஸோ அந்த டாக்குமெண்ட் பார்த்துட்டு அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்னவோ எனக்கு என்ன தெரியுமோ அது வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது, சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து உங்களோட பென்ஷன் சம்மந்தமான என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சி வந்து எடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.